மொறுன்னு இப்படி செஞ்சால் 10 கூட கேட்டு வாங்கி போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி மிக்சிங் பவுலில் மாற்றி நல்லா கலந்துக்கங்க. கலக்க பார்த்தே நல்லா உதிரியாக பிரிஞ்சு வரும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கருவேப்பிலை மல்லி இலைகள் சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. தண்ணீர் துளி கூட சேர்க்க வேண்டியதில்லை. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்து கலந்தீங்கன்னா கையில் ஒட்டி பிடிக்காது. நீண்ட நேரத்துக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சு வச்ச மிக்சிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக இது மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வடையாகவும் தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஈவனாக திருப்பி விட்டு மொறுன்னு கிறிஸ்பியானதும் எண்ணெயிலேருந்து வடிவிட்டு எடுத்து சுட வச்சு பரிமாறி பாருங்க. ஒன்று கூட